நம்மளை சுற்றி எல்லாம் வேற மாதிரி இருக்கு. நைட்டு படுக்கும் போது பெட்டில் தானே படுத்து தூங்கணும். இங்கே எப்படி வந்தேன்? இது என்னது? மலை சிங்கங்களிடமிருந்து தப்பிக்க LSIA விமானத்தில் ஏறவும். மலை சிங்கமா? அப்படி எதுவும் இங்கே இல்லையே. சரி அந்த ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இங்கே இருக்கோம். இந்த எல்லோ கலரை ஃபாலோ பண்ணிட்டே போனால் அந்த ஃப்ளைட் வந்துடும். இதோ இருக்கு பாருங்க. அட பாவிங்களா, மேப்போட டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் போக சொல்றானுங்க. ஒட்டுமொத்த மேப்பையும் கிராஸ் பண்ணாதான் அந்த ஃப்ளைட் எடுக்க முடியும். அதாவது நம்ம இந்தியாவோட லடாக்ல இருந்து கன்னியாகுமரி போனா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நடந்து போனாலும் இந்த காலத்துல போக முடியாது. இங்க ஒரு கார் இருக்கு. ஓகே, இந்த காரையும் எடுத்துட்டு போவோம். இந்த கார் ஸ்டார்ட் ஆகுமா? நம்ம பாட்டுக்கு ஏறிட்டோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, இந்த கார் எடுத்துட்டு இருந்து கிளம்ப வேண்டிதான். மலை சிங்கத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு தான் சொன்னானுங்க. ஆனா அப்படி எதுவுமே இங்க இல்லையே. இங்க இருந்து ரோட்டுக்கு போலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரே பாறையே கிடக்கு. இந்த பக்கம் போக முடியாது. ஓகே, காரை திருப்பிட்டு இப்படியே போய் பார்ப்போம். இங்கேருந்து ஷார்ட்கட் ஏதாவது இருந்துச்சுன்னா நேராக ரோட்டுக்கு போய் அங்கேருந்து அந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஒருவேளை அந்த ஃப்ளைட் இருக்க இடத்துல நமக்கு வேறு ஏதாவது பெருசாக புதையில் எதுவும் கிடைக்குமோ அங்கே எதுக்கு போக சொல்கிறானுங்க. இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது. அப்படியே ரோட்டுக்கு போயிட வேண்டியதான். மேப்பில் அது என்னது? அது ரெட் கலரில் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்க மாதிரி தான் காட்டுது. ஆனால் ஒன்றுமே நமக்கு தெரியலையே. சரி போவோம். என்னது? ஒரு செகண்ட்ல நம்ம காரோட நிலைமைய போருங்க. இந்த நிலைமைக்கு மாறிடுச்சு. நம்ம மட்டும் காரை விட்டு இறங்கணும். நம்ம கதை முடிஞ்சிடும். இதுதான் அந்த மலை சிங்கமா? நல்ல வேலை அதை விட்டு தூரமா வந்தாச்சு. என்ன ப்ரோ, வானத்துல இருந்து மழை தானே பெய்யும். இங்க என்ன சிங்கம் உழந்துகிட்டு இருக்கு நம்மள அடிக்கிறதுக்கு? ஐயோ, இதுதான் நமக்கு வச்ச ஆப்பாட்டுக்கு. இதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போய் தான் அந்த ஃபிளைட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பானுங்க போல. அங்க போருங்க, மேப்ல ஒரு கூட்டமே நம்மள போட்டதுல வந்துகிட்டு இருக்குது. எது வந்தாலும் சரி, காரை மட்டும் நிறுத்தாம இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். காரை விட்டு மட்டும் இறங்கணும். நம்ம சோழி முடிஞ்சிச்சுல. ஆனா இங்க வர அந்த மலை சிங்கம்லாம் பாருங்களேன், கையில கன்னு, AK-47, வெடிகுண்டு, மெடிக்கெட்டு என்னென்னமோ வச்சிருக்குதுங்க. ஆஹா, காரை கமத்து விட்டுருச்சுங்கடா. நல்ல வேலை ஒன்றும் ஆகல. அங்க போற கண்ணை வச்சு சுட்டுட்டு இருக்கு. சும்மாவே இதுங்களை சமாளிக்க முடியல. இதுல AK-47 கொண்டு வந்து சுட்டா நான் என்ன பண்ணுவேன் பாருங்க. காரை அடிச்சு நொறுக்கிருச்சுங்க. இதை காருன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான் போல. அந்த அளவுக்கு மாறிடுச்சு. காரை மாத்தணும் நம்ம ஃபர்ஸ்ட். ஐயோ போச்சுடா. ஆஹா, காரை விட்டு வெளியே வந்து விழுந்துட்டுமே. சீக்கிரம் எழுந்திரிச்சு போய் வேற கார் எடுக்கணும். அங்க பாருங்க நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. சார் நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. அடப்பா, ஹெல்த் வேற முக்காவாசி குறைஞ்சிருச்சு. போச்சுடா, மாட்டின இதுக்கு கிட்ட நம்மளை கடிச்சு கொதறாம விடாதுங்க போல. நம்ம கையில கன் இருக்கு. நம்ம ஏந்திரிச்சுக்கோம்னா அதுங்களை போட்டு சுட்டு தள்ளிடலாம். ஆனா ஏந்திரிக்க மாட்டேங்கிறான். டேய் பிராங்க்லின், ஏந்திரா. டேய் மொட்டை மட்டையா ஏந்திரா. என்னடா சிங்கம் கலர் கலரா தொப்பிலாம் போட்டிருக்கு. இவன் கையும் எனக்கு, இவன் காலு எனக்குன்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்குதுங்களே. பிராங்க்லின் ஏந்திரா. அங்க போருங்க, அவன் ஹெல்த் ஃபுல்லாவே குறைஞ்சிருச்சுங்க. அவன் ஆல்ரெடி செத்தம் போனோம்னா இதுக்கப்புறம் ஏந்திரிக்க மாட்டான். கை காலை பிச்சு போடுற வரைக்கும் இப்படிதான் கிடக்கணும். முடிஞ்சிச்சு கதை. இன்னும் நம்ம உயிரோடு தான் இருக்குமா? அடப்பாவீங்களா, மறுபடியும் ஆத்து ஓரத்தில் கொண்டு வந்து போட்டானுங்க. இப்போ இங்கிருந்து மறுபடியும் போகணுமா? போகிற வழியில் அந்த சிங்கம்லாம் இருக்குமேடா. அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி தாங்க இருக்கு. நம்ம நிற்கிற இந்த இடத்துல இருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே இருக்க பிளைனை எடுத்துட்டு இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போனாதான் இதுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா இதுங்களுக்கு தீனியாக தான் ஆகணும். நான் சிங்கத்துக்கு தீனியாக விரும்பல. ஓகே, ஒரு கார் இருக்குங்க. இந்த கார் எடுத்துட்டு போவோம். கொடுக்குறானுங்க. ஒரு நல்ல காராவது கொடுக்கக்கூடாது. ஓட்ட காரை கொடுத்துருக்கானுங்க. இந்த காரை வச்சு எப்படினா அந்த சிங்கத்தை சமாளிச்சு ஓடிட்டு போறது. இந்த காரில் போனோம்னா போற வழியில உள்ள இருக்க நம்மளையும் சேர்த்து இந்த காரோட அப்பளம் மாதிரி நசுக்கிடுவாங்க. அதனால இப்ப நம்ம போற ரூட்ல எவனாவது கார்ல குறுக்க வந்தானா வச்சுக்கோங்க, நல்ல காரா இருந்துச்சுன்னா இந்த காரை விட்டு அந்த காருக்கு ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். ஆனா காரை விட்டு இறங்கினோம்னா இந்த சிங்கம் புலிலாம் வந்து கடிச்சு கொதறிடுமே நம்மள. இதோ வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. அங்க பாருங்க, பூச்சி மாதிரி கொசன்னு வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு சம்பவம் நிச்சயம். ஐயோ, பறந்தெல்லாம் வருதுங்களே. என்னடா கார் இப்பயே நொறுங்கிருச்சு. இந்த மேப்ல பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த கார் உடைன்னு நினைச்சேன். இப்பயே பாதி உடஞ்சிருச்சு. இந்த ஓட்ட தகரட்டப்பா காரை வச்சுக்கிட்டு இந்த மேப்போட எண்டுக்கு போறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படியாவது காரை நம்ம மாத்தி ஆகணும். ஆனா இதுங்க ரன்னிங்ல இருக்கும் போதே நம்மளை பறக்க விடுதுங்க. காரை விட்டு இறங்கணும்னா என்ன நிலைமைனே தெரியல. சரி, கொஞ்சம் வேகமா போவோம். இதுங்களை விட்டு கொஞ்சம் தூரமா போய் ஏதாவது கார் கிடைக்குதான்னு பார்ப்போம். கார் வேற உருண்டுட்டுலாம் போகுது. நீ உருண்டுட்டு போனாலும் சரி, பிறண்டுட்டு போனாலும் சரி, விட மாட்டேன்டா ஒன்ன அப்படின்னு இந்த காட்டு சிங்கம் விடாம துரத்திட்டு வந்துகிட்டு இருக்குங்க நம்மள. நம்ம காரோட நிலைமையை பாருங்க. பழைய ஈயப்பத்தாலைக்கு பேர்ச்சம்பழம் கடையில் போட்டா கூட ஒருத்தன் கூட வாங்க மாட்டான் போல. இங்க ஒரு ப்ளூ கலர் கார் மாட்டிக்கிட்டான்டா. அந்த கார் எடுத்து இங்க இருந்து ஓடிட வேண்டியதான். இந்த புலி சிங்கம் வரதுக்குள்ள இங்க இருந்து போகணும். சார் இறங்குங்க சார், ப்ளீஸ் சார். அந்த புலி சிங்கம் உங்களை கிடைக்காதுங்க சார், என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணுது. அவ்வளவுதான், இங்க இருந்து ஓடுறா சீக்கிரம், இல்லைன்னா இதையும் அடிச்சு நொறுக்கிருங்க. ஐயோ, வர ஆரம்பிச்சிருச்சுங்களே. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கார் வச்சிருந்தோமோ அந்த கார் நிலைமைக்கு இதையும் மாத்துதுங்க.
அப்பாடா, நம்ம எடுத்து ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ள இந்த காரோட நிலைமையே பாருங்க. நல்ல வேலை இங்க நடந்த பிரச்சனையில அந்த சிங்கம் ஒண்ணு கூட நம்மள ஃபாலோ பண்ணல. ஐயோ சொல்லி வாயமுள்ள அங்க பாருங்க எல்லா வேகத்துல வந்து காரை கவிக்குது. ஒரு சிங்கத்துக்கு அந்த நிலைமைனா முன்னாடி பாருங்க எத்தனை வந்துகிட்டு இருக்குன்னு. ஐயோ என்ன பறக்க ஓடுதுங்க நம்மள அடிக்க வர ஒரு சிங்கம் ஒரு டைப்ல இருக்கு. அங்க பாருங்க கிரீன் கலர்ல ஒண்ணு வச்சிருக்குல்ல, அது வந்து மெடிக்கெட், அது குடிச்சோம்னா நம்ம ஹெல்த் ஏறுது. அதே மாதிரி கண்ணை வச்சு சுடுதுங்க, அதுங்க வேற டைப். பலூன் மாதிரி ப்ளூ கலர்ல மேல ஒன்று கட்டிட்டு வருது பாத்தீங்களா, அது மேல இடிச்சோம்னா அடிச்சு மேல பறக்க விட்டுருதுங்க. இதுங்கெல்லாம் பரவாயில்ல, இதுங்களோட ஒண்ணு மோசம் இருக்கு. அதோ வருது பாருங்க, போச்சுடா. பாம் பக்ரி சிங்கிள் பாம் டோட்டல் க்ளோஸ். பாம் பக்ரி பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். என்னன்னாலும் சரி இந்த மேப் ஃபுல்லா கிராஷ் பண்ணி இதுங்க கிட்ட இருந்து நான் எஸ்கேப் போய் காட்டுறேன். ஒருவேளை எஸ்கேப் ஆக முடியல, என் சேனல் நேமையே மாத்துறேன்டா, அந்த லவ்லிங்கிறத தூக்கிட்டு வேற வைக்கிறேன். சுத்தம் நம்ம சொன்ன நேரமோ என்னமோ தெரியல, நம்மளா பறந்து போய் கீழே விழுகுறோம். இப்பயே இப்படின்னா போற வழியில நீ என்னென்னலாம் நடக்க போகுதோ அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ. அங்க பாருங்க மலை சிங்க கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சோ. இந்த காரை எல்லாரும் கடைசியா ஒரு டைம் பாத்துக்குங்க, இடம் நொறுங்க போகுது. அங்க பாருங்க அங்க போருங்க. ஐயோ என்ன அடி அடிக்குதுங்க. இப்படியோ ஹைவே ரோட்டுக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் காரை நிறுத்தாம போய்கிட்டே இருக்கணும் வேகமா. ஒரு வேளை காரை நிறுத்தி கீழே இறங்கணும், நம்ம நிலைமைய யோசிச்சு கூட பார்க்க முடியல. முன்னாடி பாருங்க எத்தனை புலி வருதுன்னு, எல்லாத்தையும் காரு கடியில எலுமிச்சை பழம் வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஐயோ போச்சு. ஆஹா இதுங்க தொல்லை பார்த்தாதுன்னு அங்க பாருங்க அது கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கு. கன்னு சைஸ்ல கூட இல்ல, ஆனா கண்ணை தூக்கி முதுகுல கட்டிட்டு நம்மள சுட வருதுங்களே. இதுங்க கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அடே என்னங்கடா இந்த இடி இடிக்கிறீங்க? அட இருங்கடா, ஒருத்தனா வந்து இடிக்கிறான். அட இருங்கடா, இவனுங்க தொல்லை தாங்க முடியல, இப்படி வளைச்சிட்டானுங்களே. கார் நல்லா மாட்டிக்கிச்சு. அங்க போருங்க வெடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஐயோ இவன் வந்தானா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிருவான், இந்த இடத்தையே வெடிச்சு செதற வச்சிருவான். இங்க இருந்து போறதா நமக்கு நல்லது. எப்படியோ அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், இதுக்கப்புறம் நிக்காம போகணும். எவன்டா கார் வாலண்டரியா கொண்டு வந்து உள்ள விடுறது? ஓகே அந்த கார் எடுத்துட்டு போயிட வேண்டியதான். எவன்டா அது பின்னாடி? அந்த கார் யாரு ஓட்டுறதுன்னு பாருங்களே, சிங்கம் ஓட்டிக்கிட்டு இருக்குது. இதுங்களை சொல்றதுக்குலாம் நேரம் இல்லை, ஏதோ ஒரு கார் எடுத்துட்டு போகணும். ஐயோ வர ஆரம்பிச்சிருச்சுங்களே, இப்ப கடிச்சு கொதறிருமே நம்மள. எப்படியாவது ஏதாவது ஒரு கார் எடுத்துட்டு ஓடணும். இதான் சான்ஸ். ஓடுறோம் தொப்பிலாம் போட்டுருக்குதுங்க இந்த சிங்கம். இந்த கார் எடுத்துட்டு போங்க, இதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள அடிச்சு நொறுக்கிருச்சுங்களே. இங்க இருந்து கார் எடுத்துட்டு போகணும். அங்க பாருங்க நமக்கு முன்னாடி எத்தனை சிங்கம் நின்றுகிட்டு இருக்குது, எல்லாம் தாவி அடிக்குதுங்க. சார் வழி விடுங்க சார் ப்ளீஸ் சார், இல்லைன்னா என் கதையை முடிச்சிடும். இருங்க நம்ம காருக்குள்ள ஏதோ ஒரு தொப்பி மாதிரி தெரியுது மேல. யாரா அது? சிங்கமே என் பர்மிஷன் இல்லாம என் கார்லயே ஏறி உட்காந்துக்கிட்டே நீ. சரி வந்துட்டீங்க சிங்கம் சார். இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பின்னாடி என்ன துரத்திட்டு வர வேணாம்னு சொல்லுங்க சார். என்ன போட்டு தள்ளுறதுக்கு வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. இது சொன்னா கேட்காது போலியே. சொல்றியா இல்ல நான் உன்னை அப்படியே டோர் திறந்து தள்ளி விட்டா. ஐயோ இங்க பாருங்க, கிடைச்ச எல்லா வண்டியும் எடுத்துட்டு ஒட்டுமொத்த சிங்க ஊருமே நம்மள தான் துரத்தும் போலியே. கார்ல உட்காந்துருக்க தொப்பி போட்ட சிங்கம் சார் எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க சார். என்ன உருமுறை? நீ உருமுனா நாங்க பயந்துருவோமா? டயரை வேற பஞ்சர் பண்ணிட்டானுங்க போலியே. முன்னாடி பலூன் வந்துகிட்டு இருக்கேன். போச்சுடா, பறக்க விட்டானுங்கடா நம்மள. என்ன வெடிச்சிருச்சு? என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? மறுபடியும் இங்கேயா? அடப்பாவீங்களா, ஆரம்பிச்ச இடத்துலயே திரும்பி கொண்டு வந்து விட்டானுங்களே. இவ்வளவு நேரம் அதுங்க கிட்ட போராடி அவ்வளவு தூரம் போனேனேடா, எல்லாம் போச்சா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒருத்தன் தான் பாம் பக்ரி. ஒரே குஷ்டமப்பா, கஷ்டமப்பா. சரிங்க, இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க. இதுங்க தொல்லை தான் தாங்க முடியலன்னு பார்த்தா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன். உங்க தொல்லையும் வர தாங்க முடியல. எல்லாரும் நான் லைக் கேட்டாதான் கொடுக்கணுமா? கேட்காமையே கொடுக்க கூடாதா? நான் கேட்டும் நிறைய பேர் இன்னும் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கப்பா. பண்ணுனாதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், இல்லைன்னா போடவே மாட்டேன். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஆஹா வந்துட்டா ஐயா, வந்துட்டா. நம்மளை அடிக்கிறதுக்கு இந்த சிங்கங்கள்லாம் மறுபடியும் கூட்டமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே போகிற சிங்கம்லாம் பார்த்து எனக்கு பயமே இல்லை. என்ன மிஞ்சி போனால் நம்ம காரை தான் அடிச்சு உடைக்குங்க. ஆனால் பாம்பு அதை நினச்சாதான் பயமா இருக்கு, வெடிச்சு செதறிடுவோமே. என்னையும் ஃபாலோ பண்ணி வர, அதுவும் காரில் வந்தால் விட்டுருவோமா? சாவு, அவ்வளோதான், போட்டு தெரியாச்சு. கார்லாம் ஃபாலோ பண்ணி வருதுங்களே. இதுக்கு மேல இந்த கார் தாங்காது, கண்டிப்பா வெடிச்சிடும். இந்த கார் இங்க நிறுத்திட்டு அங்க ஒரு பைக் நிக்குதுங்க, அந்த பைக் எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். சீக்கிரம் போய் எடுக்கணும். ஐயோ இந்த நேரம் பார்த்தா இது கவரணும். வந்துருச்சுங்க, பறக்க விட்டுருச்சுங்க. அந்த பைக் எப்படியாவது எடுக்கணும். இதுங்க விடாதுங்க போலயே. வெடிகுண்டு இதுவும் இங்கதான் இருக்கா? அது மட்டும் நம்ம மேல இடிச்சிச்சுன்னா வெடிச்சிருவோமே. சீக்கிரம் அந்த பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பணும். அது முன்னாடி தண்ணி அடிக்கிறது. வலிக்கு விட்டுருச்சு. ஆஹா தண்ணி அடிச்சா நம்மள வலிக்கு விட்டுருச்சுங்களே. சீக்கிரம் அந்த பைக் எடுத்துட்டு கிளம்பணும், மாட்டிக்குவோம். வாவ், இந்த பைக்ல கன்னு இருக்கா? பயங்கரமா இருக்கு. இனிமே ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே முன்னாடி வர எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு போகணும்.
இங்க இருக்க எதை வேணுமாலும் சமாளிச்சிடலாம். ஆனா அந்த மண்டை மேல ரெட் கலர்ல வெடியை வச்சுட்டு வருது பாருங்க, அதை மட்டும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது வந்துச்சுன்னா மட்டும் அதுகிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி போயிடணும். இப்போ மெடிக்கெட் கொண்டு வர சிங்கம் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட ஹெல்த் ரொம்பவே கம்மியா இருக்கு. இங்க ஒன்று வருதுங்க அப்படி. ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. அங்க பாருங்க ஒரு காரையே தூக்கி போட்டு பாலு மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்குங்க. நம்மள பறக்க விடுறதுக்கு இங்க ஒன்று வருது. இதுல படக்கூடாது. ப்ளூ கலர்ல ஒன்று பலூன் மாதிரி வச்சுட்டு வருது பாத்தீங்களா, அது மேல பட்டோம்னா பறந்து மேல போயிடுறோம். ஐயோ எவனா காரை குறுக்க கொண்டு வந்து விட்டான். சரி இந்த காரையை எடுத்துட்டு போயிட வேண்டியதான். அங்க பாருங்க நம்மள காரோட வச்சு அப்பளம் மாதிரி நசுக்கிறதுக்கு பெரிய லாரி ஒன்று எடுத்து ஓட்டிட்டு வருது அந்த சிங்கம். இப்படியும் மேப்ல பாதி தூரம் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இந்த ஃபினிஷ் லைனுக்கு போய் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுங்க தொல்லை அதுக்கப்புறம் இருக்காது. இது யாரா பின்னாடி வந்து நம்மளே இடிக்கிறது? அது ஓட்டுறது யாருன்னு பாருங்க. ஆஹா காரு லாரின்னு சொல்லிட்டு கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்களே. ஐயோ முன்னாடி பலூனே பறக்க விட்டுருச்சுடா நம்மள. இதுக்கு மேலே இந்த காரில் போகிறது ஆபத்து தான். இங்கே ஒரு தமிழ்நாடு லாரி வருது. இந்த நாமக்கல் லாரி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். எங்கே போகுது அந்த லாரி? ஐயோ லாரி வேற போயிருச்சே. அதை நம்பி இல்லை கீழே இறங்குனேன். இதுங்க வேற வெறி கொண்டு பார்க்குதுங்க. அங்கே பாருங்க அந்த பலூன் வருது. ஐயோ வருது வருது வருது. என்னடா பறக்க விட்டுருச்சுங்க நம்மள. ஐயோ இங்கே போய்கிட்டே இருக்கோம். நம்ம இங்கிருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுன்னு தெரியலையா. கீழே போய்கிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் உயிர் இருக்கா? ஆனா நம்மளை கடிச்சு கொதறதுக்கு தான் இங்க சுத்தி இத்தனை இருக்குங்களே. இதுங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்? அங்க போருங்க வெடிகுண்டு வந்துருச்சு. இந்த இடத்த விட்டு தூரமா போறதா நமக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் அந்த வெடிகுண்டை சுட்டோம்னா போதுங்க. அங்க இருக்க எல்லாமே சேர்த்துரும் வெடிச்சு. ஐயோ எல்லாம் நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்குங்களே. அப்படி போடு சூப்பர் தலைவா. யாருன்னே தெரியல கார்ல வந்து அவங்க எல்லாத்தையும் விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே போருங்க நமக்குனே ஒரு லாரி நிக்குது. உள்ள யாரோ உட்காந்துருக்காங்க. யாரா இருந்தானே அட தொப்பி போட்ட சிங்கம் பிடிச்சி கீழே தூக்கி போட்டாச்சு. அவ்வளவுதான். இந்த லாரி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புவோம். இனிமே ஜேசிபியா அவனுங்க கொண்டு வந்து நம்மளை இடிச்சாலும் உள்ள இருக்க நமக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா இது நம்ம ஊர் லாரியாச்சு. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். முன்னாடி பாருங்க ஒரு கார்ல நம்மள போக கூடாதுன்னு வளைச்சு வளைச்சு பிடிக்கிறானுங்க. நமக்கு பின்னாடி பாருங்களே நம்மள பிடிக்கிறதுக்கு எத்தனை கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ இதுவா பறக்க விட்டுருச்சுடா லாரியவே. இதெல்லாம் எதிர்பார்க்கலையே. இப்படி கம்பந்துருச்சு நம்ம கரும்பம் பூச்சி மாதிரி கிடக்கிறது. இது எப்படா திருப்புவேன்? நல்ல வேலை ரோட்ல போன ஒரு நல்லவே வந்து நம்ம லாரியை திருப்பி விட்டு போயிட்டான். என்ன ஆனாலும் சரி கீழே மட்டும் இறங்கிடக்கூடாது. நம்ம இறங்கணும். நம்ம கதையை முடிக்கிறதுக்கு. நமக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு பேர் வந்துகிட்டு இருக்கானுங்கன்னு. லாரியோட டயரையே வெடிக்க வச்சுட்டானுங்களே. இது வேற ஒரு பக்கமா இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. இதை கண்ட்ரோலே பண்ண முடியல. போச்சுடா லாரி நல்லா மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல லாரியில போக முடியாது. இறங்கி போய் வேற ஏதாவது எடுத்துட்டு போகணும். எந்த காரை எடுத்தாலும் கொஞ்ச நேரத்தில் அடிச்சு நொறுக்கிடுறானுங்க. இப்போதான் இந்த காரை எடுத்தேன். அதுக்குள்ள இதோட நிலைமையை பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிரும் போல. இங்க ஒரு வெள்ளை கலர் ஆட்டோ நிற்குது. அந்த ஆட்டோ எடுத்துடலான்னு பார்த்தா எடுக்கிறதுக்குள்ளே இதுங்க வந்து போட்டு தள்ளிடும் போலே நம்மள. எப்படி அங்கே போகிறது? ஐயோ பறக்க விட்டாங்களே. இப்போ இந்த கார் கீழே போய் விழுந்தா வெடிச்சிருமோ? நல்ல வேலை வெடிக்கல. ஓகே இப்போ இந்த காரை விட்டு இறங்கி போய் அந்த ஆட்டோவை எடுக்கணும். ஆனால் இதுங்க விடாதுங்க போலுங்க. இங்கே பாருங்க எங்கன்னா ஆட்டோவை காணா. ஆட்டோவை எடுக்கலாம்னு நினச்சேன். அந்த ஆட்டோவையே பறக்க வச்சுட்டானுங்க. என்ன ஆட்டோ மேலேருந்து வந்து விழுவுது. சரி விடுங்க ஆட்டோ வந்துருச்சு. இதான் சரியான டைம். சீக்கிரம் போய் அந்த ஆட்டோ எடுத்துங்கிறது ஓடிடணும். அந்த ஆட்டோ வேறு கமந்து கிடக்குது. அது நேரம் நவுத்தி அப்படியே அதில் ஏறிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். போயிட்டு விட்டா மம்மி. அங்கே பாருங்க அந்த சிங்கம் ஆட்டோ எடுத்து ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குது. விட்டா ஃப்ளைட்டே ஓட்டும் போல அது. ஐயோ பறக்க வச்சிருச்சிங்களே. இந்த ஆட்டோவையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சல்லியாக நொறுக்க போகுதுங்க. அதுக்குள்ளே எப்படியாவது இங்கிருந்து நம்ம போகணும். காரில் இருக்கும்போது கூட சைடில் டோர்லாம் இருக்கும். அதனால உள்ள வந்து நம்மளை கடிக்க முடியாது அதால. ஆனால் இப்போ டோர் எதுவுமே இல்லாதனால ஈஸியாக ஜம்ப் பண்ணி வந்து நம்மளை கடிக்க வருதுங்க. மீண்டுமா மறுபடியும் பறக்க விட்டுருச்சுக்க நம்மள. இந்த ஆட்டோவை அடிச்சு நொறுக்கிறதுக்குள்ள இங்கிருந்து நம்ம போகணும். அங்க பாருங்க எவ்வளோ சிங்கம் பின்னாடி தோத்திட்டு வந்துகிட்டு இருக்குங்கன்னு. வானத்துல இருந்து மலையில பெய்யணும். ஆனா இங்க மேல இருந்து சிங்கமா கொட்டிக்கிட்டு இருக்கு. கன்னு பாம்புன்னு சொல்லி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒன்றா வந்துகிட்டு இருக்குங்க பின்னாடி. அது பாருங்க பின்னாடி நமக்கு ஆட்டோவை போட்டு சுடுன்னு சுட்டுக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு இந்த ஆட்டோ தாங்குன்னு தெரியல. ஆட்டோ வேற இதுக்கு மேலே ஸ்பீடாக போக மாட்டேங்குது. ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதுக்கு காரே தேவலாம் போல. ஐயோ மறுபடியும் பறக்க வச்சிருச்சு. பட் மேலே பாலம் போனனால அதில் இடிச்சு கீழே விழுந்துட்டோம். அங்கே ஏதோ ரெட் கலரில் லைட் எரியுது. வெடிகுண்டு வந்துட்டு இருக்குது. ஐயோ இதுவா? இங்கேருந்து சீக்கிரம் போகணும். இன்னும் ஆட்டோ நவர மாட்டேங்குது. ஆஹா ஆட்டோ கதை முடிஞ்சிச்சு போல. வேற ஏதாவது எடுக்கணும். இங்கே ஒரு பைக் இருக்கு. இந்த பைக் எடுத்துட்டு போவோம். சீக்கிரம். அதுக்கு வேற பின்னாடி வந்துகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம 90% மேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 10% மேப் தான் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா போதும். இந்த மேப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் இங்கே குறுக்க நம்ம போகக்கூடாதுன்னு கார் நிறுத்தி வச்சிருக்கானுங்க. பயங்கரமான டிராஃபிக்கே இருக்கும் போல. இந்த டிராஃபிக்கை தாண்டி சீக்கிரம் போகணும். பின்னாடி வேற அந்த சிங்கம் புலிலாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த பைக்கு ஃபாஸ்ட்டாக போகும்னு நினைச்சேன். ஆனால் 100 தாண்ட மாட்டேங்குது. ஐயோ பறக்க வச்சிட்டாங்களே. 100 போகலாம்னு நினைச்சேன். 108
வெளியே போக வச்சிருவாங்க போல. நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இதுங்க இப்படி அடிக்குதுங்களே. நம்ம கிட்டத்தட்ட 95% மேப்பை முடிச்சிட்டோங்க. இன்னும் 5% தான். ஆனால் இங்கே பாருங்க நம்மளை போக விடாமல் என்னென்னலாம் பண்ணுதுங்கன்னு. ஐயோ பின்னாடி டயர் வெடிச்சிருச்சுங்க. ஆஹா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா பறக்க வைக்குதுங்களே நம்மளை. இப்போ முன்னாடி டயர் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு எப்படி நான் அந்த வண்டியை ஓட்டிட்டு போவேன்? வீலிங் பண்ணிட்டே போகலாமா? அதுக்கும் முன்னாடி டயர் வெடிச்சிருந்தா பரவாயில்ல, பின்னாடி டயரே வெடிச்சிருச்சு. இதில் எப்படி வீலிங் பண்ணிட்டு போக முடியும்? இன்ஜினே பின்னாடி டயருக்கு தான் இருக்கு. மேல இருந்து மலை மாதிரி மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சிங்கம்லாம். நம்ம ஹெல்த் வேற ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். இப்போ நம்ம வேற ஏதாவது காரு பைக் எடுத்தோம்னா இங்கிருந்து போயிடலாம். ஆனா இறங்கணும்னா அடுத்த செகண்டே வந்து நம்ம போட்டு தள்ளிருமே. இங்க ஒரு ஃபயர் ஆம்புலன்ஸ் போகுதுங்க. இங்க இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அதுக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனா அவனுங்க நம்ம பக்கத்துல போனது வேகமா போக ஆரம்பிச்சிட்டானுங்களே. டேடி இருங்க, நானும் உங்களை மாதிரி பின்னாடி தொத்திக்கிறேன். ஐயோ பறக்க வச்சிருச்சிங்களே. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை சேஃபா லேண்ட் ஆகிட்டோம். கீழே உளுந்த வேகத்துக்கு வெடிச்சிருவேன்னு நினைச்சேன். ஓகே நம்ம ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ள போகலாம். போச்சுடா. 1 hour later. இட்ஸ் ஹீரோ டைம். நம்ம பறக்க வேண்டிய நேரம். எஸ் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டோம். அந்த ஃப்ளைட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு கூட்டமே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இருக்க பாருங்க அந்த ஃப்ளைட்டு. இப்போ நம்ம அங்கே தான் போகணும். ஆஹா பறக்க வச்சிருச்சிங்களே. நேரம் அந்த ஃப்ளைட்டுக்கிட்டே வந்துட்டோம். நம்ம இந்த பைக்கில் வந்திருந்தா கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்க முடியாது போல. ஆல்ரைட் நம்ம இந்த பைக்கில் இருந்து அப்படியே அதுக்கு ஜம்ப் பண்ணி பறக்க வேண்டியதான். மிஷன் பாஸ்ட். எஸ் ஃபைனலி இந்த மோசமான சிங்கங்க இருக்க இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சாச்சு. இன்னைக்கு நம்மள இங்க வச்சு சம்பவம் பண்ணிச்சிங்கல்ல, அதுல இருந்து உங்களுக்கு எந்த சிங்கம் பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்னு வந்து பாம்பு வச்சிருந்தது, இன்னொன்று வந்து கண்ணை வச்சு சுட்டுச்சு, இன்னொன்று நம்மளை பறக்க வைக்க பலூன் வச்சிருந்தது. பாமா பலூனா கண்ணா அப்படிங்கிறத கமெண்ட்ல ஓட் பண்ணுங்க. அப்போ எது நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு. அப்புறம் எனக்கு எது பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த பாம்பு தான். மறக்கவே முடியாது. ஓகே ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். போயிட்டு வரட்டாமே.